உலகெங்கும் வாழும் நண்பர்களே வணக்கம். எங்கள் சேனலில் ஜோதிடம், ஆன்மீகம், பக்தி பாடல்கள், சினிமா செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதனுடன் உங்கள் அன்பான ஆதரவை பெற எங்கள் மெகா டாக் கஃபே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகெங்கும் வாழும் நண்பர்களே வணக்கம். மிக எதிர்பார்ப்புடன் 2026 பிறக்கப் போகிறது. கல்வி, உத்தியோகம், தொழில் உள்ளிட்ட பலவற்றுக்காக மக்கள் 2026 புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த புத்தாண்டில் மேஷராசிக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் அசுபதி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதம், கார்த்திகை 1 பாதம் மேஷராசி நேயர்களே, இந்த 2026 ஆண்டின் தொடக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் பாடங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. மிக முக்கியமான மாற்றம் சனி உங்கள் 12வது வீடான மீன ராசிக்குள் நுழைவது. இது உங்கள் 7.5 சனி ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது இந்த ஆண்டு ஒரு தீவிரமான கர்ம தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ராகு 11ஆம் வீட்டில் இருப்பது நன்மைகளையும் புதிய தொடர்புகளையும் தருகிறது. மேலும் குரு 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சொத்து தொடர்பான வாய்ப்புகளை தருகிறது. 2026 ஆண்டு ஒரு புஷ்புல் அனுபவமாக இருக்கும். சனி ஆண்டு முழுவதும் மீன ராசியில் 12ஆம் வீடு இருப்பார். இது 7.5 சனியின் முதல் கட்டம். இந்த பெயர்ச்சி ஒழுக்கம், பொறுமை, பணிவு மற்றும் நிதி எச்சரிக்கை ஆகியவற்றை கோருகிறது. இந்த காலகட்டங்கள் செலவுகளை அதிகரிக்கும், தூக்கமின்மையை ஏற்படுத்தும், பழைய எதிரிகளை அல்லது பழைய கர்மாவை வெளிப்படுத்தும், தனிமை அல்லது அமைதியின்மையை ஏற்படுத்தும். மறுபுறம் ஆன்மீக வளர்ச்சி, தொண்டு, எளிமையான வாழ்க்கை வாழ்வது மற்றும் வெளிநாட்டு அல்லது தொலைதூர இடங்களுடன் இணைவதற்கு இது ஒரு சிறந்த நேரம். இந்த ஆண்டு குருவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறந்த கேடயமாக செயல்படும். 2026 ஆண்டின் தொடக்கத்தில் குரு மிதுன ராசியில் 3வது வீடு இருப்பார். இது தனிப்பட்ட முயற்சிகள், வாய்மொழி சாமர்த்தியம், திறமைகள் மற்றும் குறுகிய பயணங்களை ஊக்குவிக்கும். நடிப்பு, இசை, எழுத்து, உள்ளடக்க உருவாக்கம், சினிமா, சமூக ஊடகங்கள், வடிவமைப்பு அல்லது வேறு எந்த படைப்பு துறையிலும் இருப்பவர்கள் ஆண்டின் முதல் பகுதியில் கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் பாதையை நீங்கள் கேள்விக்குள்ளாக்கலாம் அல்லது உங்கள் சொந்த திறமையிலிருந்து அந்நியப்பட்டதாக உணரலாம். உங்கள் முயற்சியே விட்டுவிடாதீர்கள். அமைதியாக கற்றுக்கொண்டு பரிசோதனை செய்து கொண்டே இருங்கள். ஜூன், அக்டோபர் காலம் ஒரு பணியிடத்தையோ அல்லது நிலையான வழக்கத்தையோ நிறுவுவதற்கு சாதகமானது. அக்டோபர் 31 முதல் குரு உங்கள் 5வது வீட்டில் நுழையும் போது படைப்பாற்றல், பார்வையாளர்களின் பதில் மற்றும் அங்கீகாரம் பெரிதும் மேம்படும். புதிய திட்டங்கள், படிப்புகள், கண்காட்சிகள் அல்லது நீண்ட கால கலை திட்டங்களை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம். இருப்பினும் உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சவால்கள் வரலாம் என்றாலும் அவற்றை எதிர்கொண்டு முன்னேறுவதற்கான ஆற்றலும் ஊக்கமும் இருக்கும். குருவின் சஞ்சாரம் உழைப்புக்கேற்ற பலன்களை அளிக்கும். 7.5 சனியால் சில தடங்கல்கள் இருக்கலாம். மனதில் உள்ள எண்ணங்களை நல்ல விதமாக செயல்படுத்த முடியும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் காலதாமதமின்றி நடக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மன அமைதியுடன் சந்தோஷம் நிலவும் காலமாகும். அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்கள் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு 2026 ஆண்டு ஆடம்பரத்தை விட அடிமட்ட வேலைக்கு முன்னுரிமை அளிக்கும். 12ஆம் வீட்டில் சனி பழைய கர்மாக்களை சுத்தப்படுத்தவும், பழைய தவறான புரிதல்களை தீர்க்கவும், விரைவான ஆதாயங்களை எதிர்பார்க்காமல் மக்களுக்காக முழு மனதுடன் உழைக்கவும் விரும்புகிறார். ராகு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் மக்கள் தொடர்புகள், சமூக ஊடகங்களில் புகழ் மற்றும் மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். வர்த்தகர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு 2026 ஆண்டு புத்திசாலித்தனமான பணப்புழக்கம் மற்றும் இடர் மேலாண்மைக்கான ஆண்டாகும். டிசம்பர் 6 வரை ராகு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது லாபத்திற்கான சக்தி வாய்ந்த பெயர்ச்சியாகும். உங்கள் நெட்வொர்க் விரிவடையும், புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள், வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். 2026 ஆண்டில், குறிப்பாக ஆண்டின் நடுப்பகுதியில் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை நல்ல கண்ணோட்டத்துடன் பார்க்கவும். குடும்பத்தில் நிதி நிலைமை சீரடையும். குல தெய்வ ஆலய வழிபாடுகளை செய்து
வர எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பெறும். புது பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சொந்த முயற்சியால் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்களை மீண்டும் தொடங்க முடியும். மனதில் இருந்த சோர்வும் குழப்பமும் மறையும். பெற்றோர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை குரு உங்கள் ராசியின் 4வது வீடான கடக ராசியில் சஞ்சரிப்பதால் இது குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சியான நேரம். நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கலாம் அல்லது உங்கள் தற்போதைய வீட்டை மேம்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். 12ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பது மெதுவான நீண்ட கால பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது. இது சில நேரங்களில் கண்டறிவது கடினமாக இருக்கலாம். நீங்கள் தூக்கமின்மை, கெட்ட கனவுகள், நாள்பட்ட சோர்வு, பதட்டம், மன அழுத்தம், எதிர்கால பயம் அல்லது மனச்சோர்வை அனுபவிக்கலாம். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் பாதங்கள், கண்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, போதை பழக்கம் அல்லது வாழ்க்கை முறை நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிரியமானவர்களின் வருகை இருக்கும். உறவினர்கள் வழியில் ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிக அளவில் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள புது வழியை தேடிக்கொள்ளவும். கணவன் மனைவிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். பழைய கடன்கள் மீண்டும் தொல்லைகள் தர இருப்பதால் மிக கவனமுடன் இருப்பது நல்லதாகும். எதிர்பார்த்த இடத்து இருந்து நல்ல செய்தி வரும். எதிரிகளின் தொல்லை வெகுவாக குறையும். உற்றார் உறவினர்களின் திடீர் வரவுகளால் பொருளாதார செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களால் சிற்சில ஆதாயங்களும் உண்டு. மேஷராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 2 தனித்துவமான கட்டங்களை கொண்ட ஆண்டாகும். முதல் 10 மாதங்களுக்கு அக்டோபர் 30 வரை 5ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் கவனக்குறைவு, தன்னம்பிக்கை இல்லாமை அல்லது படிப்பில் திடீர் ஆர்வமின்மை ஏற்படலாம். உங்கள் மனம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது போல் அல்லது படித்த பிறகும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம். இந்த கட்டத்தில் விட்டு கொடுக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். அதற்கு பதிலாக ஒரு ஒழுக்கமான வழக்கத்தை ஏற்படுத்தி ஆசிரியர்கள் அல்லது குருக்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள். இந்த ஆண்டு 7.5 சனி காலத்தை காரணமாக சனியை அமைதிப்படுத்துவதிலும் உங்கள் ராசியான செவ்வாய் கிரகத்தை சமநிலைப்படுத்துவதிலும் இந்த ஆண்டு வழங்கும் சக்தி வாய்ந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உதவும். இந்த பரிகாரங்கள் செய்யுங்கள். ஒவ்வொரு மாலையிலும் அல்லது குறைந்தபட்சம் சனிக்கிழமைகளிலாவது ஹனுமான் சாலிசா அல்லது தசரத சனி ஸ்தோத்திரத்தை ஓதவும். சனிக்கிழமைகளில் சனி கோவிலில் எள்ளெண்ணெய் விளக்கேற்றி பாரம்பரியத்தின்படி கருப்பு எள், கடுகு எண்ணெய் அல்லது கருப்பு துணியால் சடங்கு செய்யுங்கள். அதவா ஆஞ்சநேயர் கோவிலில் வணங்கலாம். மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டியது ஒழுக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் பணிவானவராகவும் இருங்கள். ஏமாற்றாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், பொறுப்புகளை தள்ளி போடாதீர்கள் அல்லது பெரியவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் உங்களை சார்ந்திருப்பவர்களை அவமதிக்காதீர்கள். சனிக்கிழமைகளில் ஏழைகள், ஊனமுற்றோர் அல்லது முதியவர்களுக்கு காலணிகள், போர்வைகள், உளுத்தம் பருப்பு அல்லது உணவை தானம் செய்யுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கவும். அதுடன் எங்கள் மெகா டாக் கஃபே யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் வேறொரு ராசி பலன் பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு என் நன்றியுடன் வணக்கம்.